This video sponsored by SPO Digital Marketing. Thank you. ஸ்கிப் பண்ணாதீங்க பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும். கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. How to find length or தெரியல தெரியலங்கோசமா சொல்லி கொடுக்குறேன். d of alpha comma beta கரெக்ட்டுங்களா? இந்த ஃபார்முலா என்ன பார்த்தோம்? norm of alpha minus beta பார்த்தோம். சரிங்களா? இதனோட ஃபார்முலா என்ன பார்த்தோம்? root of inner product of alpha minus beta comma alpha minus beta கரெக்ட்டுங்களா? அப்ப எப்படி போடுவீங்க? alpha minus beta alpha minus beta சொல்றேன். ஆல்பா மைனஸ் பீட்டா எப்படி போடலாம்? போட முடியுமா? நான் போட்ட புள்ளவே நீங்க சரி ஒன்றும் இல்லை. நம்ம ஆல்ரெடி தெரிஞ்சுதான் x2 மைனஸ் x1 ஹோல் ஸ்கொயரோட ஃபார்முலா தான். அப்போ ரூட் ஆஃப் இது பாருங்க x1 x2 x3 x4 இது y1 y2 y3 y4 அந்த ஐடியா வச்சுட்டு கம்ப்ளீட் பண்ணிடுங்க. அப்போ என்ன கிடைக்கும்? y1 மைனஸ் y2 பா, அதாவது இந்த ஃபார்முலா y1 மைனஸ் y2 y2 மைனஸ் x2 y3 மைனஸ் x3 y4 மைனஸ் x4 அந்த மாதிரி வச்சு போட்டுருங்க. அப்போ என்னாச்சு? 4 மைனஸ் 1 ஸ்கொயர் ப்ளஸ் ஆஃப் மைனஸ் 2 மைனஸ் 3 ஸ்கொயர் ப்ளஸ் ஆஃப் 8 minus 5 square plus of 1 minus 7 square. கரெக்டாப்பா? அப்போ என்னாச்சு? ஸ்கொயர் ரூட் ஆஃப் 4 மைனஸ் ஸ்கொயர் வந்து 3 ஸ்கொயர் ப்ளஸ் மைனஸ் 5 ஸ்கொயர் 8 மைனஸ் 5 வந்து 3 ஸ்கொயர் 7 மைனஸ் 1 வந்து 6 ஸ்கொயர். அப்போ என்னது? தட் இஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் 9 ப்ளஸ் 25 ப்ளஸ் எவ்வளோ கிடைக்கும்? இது 9 again 9 ப்ளஸ் 36. அப்போ எவ்வளோ கிடைக்குது கண்டு? ரூட் ஆஃப் எவ்வளோ கிடைக்குது? 45 50 70 79 வரும். ஓகேங்களா? ஸோ ஆல்ரெடி நம்ம பார்த்த ஐடியா தான் டிஸ்டன்ஸ் ஃபார்முலா. லென்த்து டிஸ்டன்ஸ்னால் நம்ம எண்ட் ஆஃப் ரிசல்ட் என்ன எடுக்க போகிறோம்? டி ஆஃப் ஆல்பா கமா பீட்டா ஈக்குவல் டு ரூட் 79 யூனிட்ஸ். டிஸ்டன்ஸ்னால நம்ம அந்த யூனிட்ஸ் சொல்லுவோம். சரிங்களா? ஸோ எகைன் இந்த கொஸ்டின் நம்ம பார்த்தோம். ஓகே, திரும்ப அதே இதாக வரும்னு நினைக்கிறேன். அதே கொஸ்டின் தான். இந்த ரெண்டும் 4 மைனஸ் 1 இது இப்போ தான் பார்த்தோம். மைனஸ் 2. ஓகே, இந்த கொஸ்டின் முடிச்சாச்சு. எக்ஸாம்பிள் 8 முடிச்சாச்சு. எக்ஸாம்பிள் 9 என்ன கேட்குறாங்க? ஃபைண்ட் திஸ் வேல்யூ கேட்குறாங்க. டிஸ்டன்ஸ் ஆஃப் f of t, g of t. மீதி நம்ம இது பார்த்தோம், ஆங்கிள் பார்த்தோம். இது டிஸ்டன்ஸ் கேட்குறாங்க. டிஸ்டன்ஸ் எப்படி கண்டுபிடிக்குது? இது யூஸ் பண்ணி கண்டுபிடிச்சா போதும். சரிங்களா? எப்படி போடுவாங்க? எனி ஐடியா? கபிலேஷ் நானே பேசிட்டு இருக்கிறேன், நீங்க கொஞ்சம் பேசினா கொஞ்சம் ஈஸியா இருக்கும். நம்ம ஈஸியான கான்செப்ட் தான் போகுது. t of f, g ஈக்குவல் டு என்ன கிடைக்கும்? norm of f minus g. norm of f minus g. சரிங்களா? அப்போ இது இன்னர் ப்ராடக்ட் மாதிரி என்ன கிடைக்கும்? f minus g, f minus g கிடைக்கும். கரெக்டாப்பா? கபிலேஷ் புரியுதுங்களா? கபிலேஷ் இருக்கிறீங்களா? அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுதுல? இது ஜஸ்ட் நாமோட ஃபார்முலா. அப்போ அப்ளை பண்ணுங்க. நாம்னா ரூட் வரும். கரெக்டாக? நாம்னா ஸ்கொயர் ரூட் வரும். அப்போ ஸ்கொயர் ரூட் ஆஃப் இது இன்டெகிரல் ஐடியா. இப்போ இன்டெகிரல் 0 to 1 f minus g இது 2 டைம் வருது. அப்போ f minus g இது ஹோல் ஸ்கொயர்டு இன்ட்டு dt வரும்.
அப்போ என்னாச்சு ஸ்கொயர் ரூட் ஆஃப் இன்டகல் 0 to 1 f minus g. f minus c na t plus 2 minus 3t plus 2 whole square. f minus g oda value that is equal to square root of integral 0 to 1 என்ன கிடைக்குது plus 2 plus 2 4 னு வருது 4 t minus 3t t minus 3t வந்து minus 2t னு வருது minus 2t whole square னு வருது into dt. கம்ப்ளீட் புரியல கேட்டுக்கலங்க நமக்கு எக்ஸாம் டைம் கம்மியா தான் இருக்குது போடுறது சொன்னா உடனே கேட்டுக்கோ சரியா கம்ப்ளீட் கேக்குதா கம்ப்ளீட் சார் புரியுதுல ஓகே மூவ் பண்ணா சரி இது வந்து என்ன ஆகும் a minus px whole square ஃபார்முலா அப்ப நமக்கு என்ன ஃபார்முலாங்கிறது தெரியும் அதாவது இன்டகிரல் ax plus b whole power n into dx equal to 1 by a ax plus b whole power n plus 1 divided by n plus 1 இங்க கோஎஃபிஷியன்ட் வேல்யூ -2 இங்க x னா இங்க t ஓட கோஎஃபிஷியன்ட் வந்து -2 அப்ப அந்த வேல்யூ வச்சு தான் நம்ம போட போறோம் அப்ப என்னாச்சு 1 by -2 into ax அப்ப 4 minus நம்மளுக்கு t இருக்குதா 4 minus 2t whole cube divided by 3 லிமிட் வேல்யூ பாத்தீங்கன்னா 0 to 1 லிமிட் வேல்யூ பாத்தீங்கன்னா 0 to 1 சோ அப்ளை பண்ணி சிம்பிளிஃபை பண்ணா एक्चुअली நம்ம மாடுலஸோட வேல்யூ இது வரது வந்து நம்ம மாடுலஸ் வேல்யூ எடுத்துக்க போறோம் அப்ப என்னாச்சு ஸ்கொயர் ரூட் ஆஃப் வேல்யூ அப்ளை பண்ணும்போது என்ன ஆகும் 0 போட்டீங்கன்னா 4 வரும் இது போட்டா வரும் அப்ப 1/2 -1/2 இங்க என்னாச்சு 4 போட்டீங்கன்னா 4 minus 2 whole cube by 3 minus 0 போடுவீங்க அப்ப 4 minus 0 divided by 3 that is equal to root of minus 1/2 example modulus value இருக்கும் நெகட்டிவ் வந்தா பாசிட்டிவ் தான் நமக்கு 4 minus 2 2 அப்ப 8 minus இங்க cube இருக்குமா 8 minus 8 divided by 3 4 cube வந்து எவ்வளவு கிடைக்கும் 64 கிடைக்கும் அப்ப 64/3 னு சோ இது ரெண்டு கம்ப்ளீட் பண்ணீங்கன்னா 1/2 that is equal to square root of minus 1/2 into 3 common அப்ப into 3 8 minus 64 போட்டீங்கன்னா 4 4 56 ஆயிடும் minus 56 நாவும் இந்த டேர்மும் கட் பண்ணா 28 வரும் minus minus plus நாவும் அப்ப நமக்கு வரக்கூடிய ஆன்சர் என்னன்னா root of 28/3 னு So, this is the question answer. So, find the distance of this question.